அடியே அந்த கொழுக்கட்டையை நல்லா தட்டுடி. என்னமோ உருண்டி உருண்டி வைக்கிற. எதுவும் செஞ்சா குறை மட்டும் சொல்றது. ஏன் கூட மாட வந்து ஒத்தாசை பண்றது? எனக்கு தான் கொழுக்கட்டை செய்ய தெரியாதுன்னு தெரியுமில்ல. உட்காந்து வேடிக்கை பார்க்கறது பாரு. ஒரு மனுஷங்க கடந்து கத்துறனே காதுல வாங்கும். அவன் என்ன சொல்றான்னு கேப்பம்னு இருக்கா பாரு. அவ இஷ்டத்துக்கு தாந்தோணித்தனமா தான் பண்ணுவான். ஏடி உன் காது என்ன செவிடா என்ன? ஏமா அவளுக்கு தான் தெரியல, நீ போய் செஞ்சா என்னம்மா? எத்தனை நாளைக்கு தான் உன் பொண்டாட்டி கத்துக்கோலாம்? இந்த கொழுக்கட்டை சொல்றத 10 வருஷமாவா கத்துக்கிறேன். சீக்கிரம் செஞ்சு வச்சுட்டு வாமா. அந்த மாடு தனியா போய் என்னால கழுவ முடியாது. எல்லாத்தையும் ஓட்டு கொண்டு போய் கழுவிட்டு வர்றதுக்குள்ள பொழுது ஆயிடும். என்னது மாடு கழுவ நான் வரணுமா? என்னமாமா? கவி இருந்தா கூப்பிட்டு போங்க. இந்த வேலை அப்படி அப்படியே கிடக்கு. இன்னும் சாப்பாடு எதுவும் செய்யல. அப்புறம் இந்த பரங்கி வச்சுட்டு செய்யணும். இன்னும் ஏதோ இருக்கு. நீங்க போங்க. ஏண்டா ராசே, எல்லாத்துக்கும் பொண்டாட்டியை துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஏன் தனியா போய் செஞ்சா என்ன? அப்ப அம்மா நீ வா கூட. அவ எதுக்கு? அவ அடுப்பு வேலையை செஞ்சா பாரு. நிச்சயமா தானே இருக்க. வா. ஐயோ, இதுதான் வாயை கொடுத்து அதை புண்ணாக்கிக்கிறேன்ற கதைய. அட கடவுளே, அந்த மாட்டுக்கிட்ட போய் யார் ஏத்து வாங்குறது? என்னால முடியாது. எப்பா என்னன்னு தெரியல. இந்த கையை தூக்க முடியல, இறக்க முடியல. ராத்திரிக்கு இப்படி ஒத்த பக்கமா படுத்து கை ஒரே நோவுது சாமி. எம்மா என்னால மாடு எதையும் புடிச்சிட்டு வர முடியாதுயா. நீ போயிட்டு வாய சேத்த. நோவும் எதுவும் வேலை செய்ய சொன்னாதான் ஊர்பட்ட நோவு எல்லாம் வரும். எம்மா என்ன நடிப்பு நடிக்குது பொம்பளை. இது காலத்துக்கு இது எப்படி இருந்திருக்கணும்னு தெரியலையே. சரி போங்க, நானே போயிட்டு வரேன். பார்த்து ஓட்டிட்டு போங்க. எதுவும் இழுத்துக்கிட்டு ஓடிட்டு போகுது. எல்லாம் கட்டியே கிடந்த மாடு. அப்புறம் வயல் வெளியில போய் இறங்கிடுச்சுன்னா அவ்வளோதான். அங்கங்கேயும் பயிர் வளர்ந்து அறக்கிற நேரமா இருக்கு. எவனாவது கொள்ளையில மாடு இறங்கி மேயறத பார்த்தேன் அம்பிடுத்தேன் அவ்வளவு ஜோலியை முடிச்சு விட்டுருவேன். அதுலேயும் இதுங்க எதுவும் நம்ம பேச்சையே கேட்காது. நாம ஒரு பக்கம் இழுத்தா அது ஒரு பக்கமா போவோம். தனியா போயிட்டு வந்துருவீங்களே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ, என் மட்டும் பிள்ளை வேற தனியா மாடை ஓட்டிக்கிட்டு போறான் கழுவுறதுக்கு. அதுவே அடங்காது ஒன்றும். என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலையே. ஐயோ, நம்மளால முடியல. இல்லைன்னா கூட துணைக்கு போயிட்டு வரலாம். என்ன பண்ண போறேன்னா என் பிள்ளை தனியா முடியாது. எப்படி முடியும்? எதுவும் வேலை செய்ய சொன்னா ஒன்றும் முடியாதுதான். ஏமா அப்பா மாட்டை ஊத்துட்டு வரேன். பின்னாடி அந்த கண்ணுக்குட்டியை ஓட்டிட்டு வரீங்களா? எப்ப நான் தான் பிடிச்சிட்டு வருவேன் சின்ன பிள்ளைய. எப்ப அதெல்லாம் முடியாதுப்பா. இது ஏன் கண்ணுக்குட்டி, நான் தான் பிடிச்சிட்டு வருவேன்ப்பா. ஏமா இங்கேயே சண்டை போடாதீங்கம்மா. ஐயோ, உங்களை கூப்பிட்டது பெரிய தப்பா போச்சு. நானே பேசாம பிடிச்சிட்டு போயிருந்திருக்கலாம். எப்ப அவளுக்கு வேணா எனக்கு வேணா. போகையில நான் ஓட்டிட்டு போறேன், வரும்போது அவளை ஓட்டிட்டு வர சொல்லு. சரி. அவுக்கும் போது பார்த்து அவுக்கணுமா? சரியா? மாடு எதுவும் முட்டிட்ட போது இடிச்சு தள்ளிட்ட போது. எப்ப அதெல்லாம் ஒண்ணும் செய்யாதுப்பா சின்ன பிள்ளை. நான் சொல்றபடி கேட்கும். ஒழுங்கான இல்ல. எப்ப நாங்க வேணா தள்ளி அள்ளி ஊத்தட்டுமா? ஏமா தண்ணியில இறக்காதீங்கம்மா. உங்க அம்மா பார்த்தா அப்புறம் என்ன ஏதாவது திட்டுவா. எப்ப அம்மாவுக்கு எப்படிப்பா தெரியும்? நாம தான் இங்க இருக்கமே. ஏமா உங்க அம்மாவை பத்தி தெரியாதா? நம்ம எங்கதான் இருந்தாலும் என்னதான் பண்ணாலும் எப்படியும் அலசி அரைஞ்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நம்மள 1008 கேள்வி கேட்டு சாவடிச்சிருவாமா. எப்பா நம்ம ஏன்ப்பா மாட்டுக்கெல்லாம் பொங்க வைக்கிறோம்? எதுக்கு மாட்டெல்லாம் செப்ப குளிப்பாட்டி அதுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி அப்புறம் அதுக்கு வந்து பொங்கலாம் வச்சு எதுக்குப்பா செய்யறோம்? அதுவாமா, அப்பா சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப உங்க தாத்தாவுக்கு தாத்தா அவங்கெல்லாம் வயல்ல வேலை செய்யறதுக்கு மாட்டை தானே பயன்படுத்தினாங்க. அந்த காலத்துல எல்லாம் எந்த வேலைக்கும் மாடு தான் முக்கியமா இருந்துச்சு. சரி, அதான் மாட்டை நம்ம தெய்வமா மதிக்கணும், அதை வெட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு ஏற்கலப்பை அப்புறம் மண்வெட்டி இந்த மாதிரி வயல் வேலைக்கு விவசாயத்துக்கு பயன்படுற எல்லா இயந்திரம் மாடு எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு அப்புறம் அதுக்கு பூசையெல்லாம் போட்டு சாமி கும்பிடணும். தை முத நாளே நேத்தி நம்ம கொள்ளையில விளைஞ்ச நெல்ல பொங்க வச்சு சூரியனுக்கு படைக்கணும். எப்பா அப்ப நாளைக்கு எதுக்குப்பா விளையாட்டு போட்டுலாம் வைக்கிறாங்க? அதாம்மா, இந்த 2 நாள் வீட்டுல எல்லாரும் வேலையும் செஞ்சுட்டு கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம இருப்பாங்கல்ல. அதனால நாளைக்கு ஒரு நாள் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக அதை கறி நாள்னு வச்சு அதுல நம்ம பெரியவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அந்த நாள்ல அப்புறம் போட்டி அது இதுன்னு வச்சு அதுல நம்ம ஜாலியா இருக்கோம். எப்ப இப்பெல்லாம் ஏப்பா மாடு வச்சு எந்த இதுவும் பயிர் நடுவுறது அப்புறம் அது ஏர் ஓட்டுறது அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்களா? ஏப்பா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மிஷினு அது இதுன்னு வந்துருச்சு. அதான் மாடுவை வந்து அவ்வளவா எதுவும் விவசாயத்துக்கு பயன்படுத்த மாட்டேன்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் மாறிடக்கூடாதுன்னு தான் அப்பவே நமக்கு மூத்தவங்கள மாட்டை வந்து நம்ம சாமியா மதிக்கணும்னு இந்த மாதிரி எல்லாம் பொங்க வச்சு மாட்டுக்கு சாமி மாதிரி கும்பிட சொல்லியிருக்காங்க. எப்பா நேரம் ஆயிடுச்சுப்பா. அம்மா திட்டும், சீக்கிரம் வாங்கப்பா. அட ஆமாம்மா, 4:30 மணிக்கு தான் வேற பங்கு வைக்க நல்ல நேரம்னு உங்க அம்மா சொல்லிட்டு கிடந்தா சாயங்காலம். வா வா வா. எப்பா இந்த பூவெல்லாம் என்ன விலை விற்குது? எங்கூட்டு விலை உங்கூட்டு விலை விற்குது. இந்த 10 உதிரி பூவை பிச்சு போட்டு 50 ரூபான்னு சொல்லி தாராளவ. இதுதான் சமயம், இதான் நேரம்னு சொல்லி எல்லாத்துக்கும் வேலை ஏற்றி வச்சுட்டானுவ. போன வருஷம் இந்த சட்டி இந்த அடுப்பு 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த வாட்டி என்னன்னா அவ்வளவு 150 சொல்றானுவன். என்னத்தை செய்ய? 4 கிழமையும் போய் அவனோட அடிச்சு பேசிக்கிட்டு இருக்க முடியும்? ஏண்டியே இவ்வளவு நேரம் அந்த கொழுக்கட்டை செய்யறோம்னு உருட்டுனேன். இப்ப இங்க வந்து உட்காந்துக்கிட்டியே. இந்த அடுப்படியில அவ்வளவு பாத்திரமும் கிடக்க எடுத்து போட்டு கழுவுனா என்ன? 4 மாங்கத்தை பறிச்சு இந்த வீட்டு வாசல தோரணம் கட்டி போட்டா என்னட்டி? எல்லாத்தையும் சொல்லி தான் செய்வியே என்ன? இப்ப என்னவா உங்களுக்கு? என்னவா காலையில இருந்து கயமையை கத்திக்கிட்டே கிடக்குறீங்க? சரி, ஒரு பொம்பளை தனியா வேலை செய்யறாளே, எதுவும் கூட மாட ஒத்தாசு பண்ணணும்னு பண்றீங்களா என்ன? நல்லது சொன்னா எவ கேட்டுக்கிறா? இவ என்னமா இந்த ஏறா? யார் மேல உள்ள கோவத்தை யார் மேல கட்டுறா?
ஏண்டியம்மா நீ எதையாவது செய்யி, எனக்கு என்ன? இந்த சோத்தை பொங்கி இந்த ஒரு தட்டுல போட்டு கொடுத்தா போதும். சோறு பொங்கி தட்டுல போட்டு கொடுக்கணும், அப்படித்தானே? போ பேசாம உட்காருங்க போங்க. சும்மா வந்து செய்யறதையும் கெடுத்துக்கிட்டு நோனாட்டம் சொல்லிக்கிட்டு மாவுட்டுக்கு பேசாம கிளம்பி போக வேண்டியதானே. கரும்பு எதுவும் வேணுமா? கொடுத்தா நல்லா தான் இருக்கும். எது வேணும்னே கேட்டு வாங்கி திங்க வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு கரன்னு கத்துறீங்க? ஏட்டி இந்த வாசல்ல ஒரு தோரணம் கட்டுன்னு சொன்னதா தப்பா போச்சு. அப்பதான் தெரியுது இல்ல ஏன் செய்யறது. நான் ஒத்தால தானே காலையில இருந்து எல்லா வேலையும் இழுத்துப்பட்டு செய்யறேன். நான் என்னடி பண்றது? தங்கம் அவ வீட்டுக்கு போயிட்டா. இந்த பல்லவி அந்த ஜீவா பையில பார்க்க போயிட்டா. அந்த மீனாட்சி தலை பொங்கன்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. நீ எங்கேயாவது கிளம்பி போயிடு. என் வீடு வாசல் எல்லாம் அப்படி இப்படியே கிடக்கட்டும். எவளும் எதையும் செய்ய வேணாம். எவளுக்கும் நல்லது சொன்னா பொறுக்காதீங்க. பரங்கி பச்சடி பண்ணிருக்கல, எல்லாம் செஞ்சாச்சு. செத்த அமைதியா இருக்கீங்களா? சரிம்மா அமைதியா இருக்கேன். ஐயா ராசே, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சூடத்தை காட்டு. நல்ல நேரம் முடியணுமா இல்ல பசி எடுத்துருச்சான்னு தெரியல. இது எங்கடி அது சின்னவன்? ஏமா அவ அங்க எங்கேயும் மாடு விரட்ட போயிட்டாமா. இவளுக்கு இதே ஒரு பழப்பு. சூடத்தை காமிச்சிட்டு அப்படியே இலையில இருக்க சாப்பாட்டை எடுத்து ஊட்டுங்க மாமா மாட்டுக்கு.